வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ரவுண்டையும் முடிச்சிட்டோம், உங்க வீட்டுக்காரையும் கொஞ்சம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு போக போறோம். நம்ம மாமா மனசுல ஏல நம்ம பார்க்க போற செகண்ட் ரவுண்ட். என்ன சொல்ல போகிறாய்? இந்த ரவுண்ட் எதுக்காகனா உங்க வீட்டுக்காரரை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரவுண்டு தான். நாங்க ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உள்ள கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நாங்க ஒரு ஆன்சர் வாங்கிட்டோம். சோ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க ஒரு ஆன்சர் எழுதுறதும் அவங்க எழுதிருக்க ஆன்சரும் ஒன்னா இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் இந்த ரவுண்டுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ். இந்த என்ன சொல்ல போகிறாய் ரவுண்டுக்கு என்ன கிஃப்ட் இருக்குன்றத நம்ம பாத்துடலாமா? கோபாலண்ணே, வாஷிங் மிஷின். சுகன்யா அக்கா தான் எக்ஸைட் ஆகுறாங்க. ஐயோ வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்கிறதா இப்ப உள்ள என் புருஷனை துவைக்கிறதா, ஐயோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஆமா கரெக்ட். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? இந்த ரவுண்ட் நாங்க தான். சத்தியமா கலக்கிட்டீங்க. என்ன சொல்ல போகிறாய் ரவுண்ட்ல உங்களுக்கான முதல் கேள்வி. பொதுவாக உங்கள் கணவர் போனில் ஹலோவை தவிர அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை என்ன? எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சோனியாக்கா. ஏன்னா போன் உங்கள்ட்ட பேசினா தானே, அவர் யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. நீங்க உனக்கே தெரியுது. சொல்லு மாப்பிள்ள இல்லைன்னா சொல்லு மச்சான், அதுதான். ஓகே, ரெண்டு டீம் ஆன்சர் எழுதிட்டாங்க. ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. சுகன்யா, நான் பேசும்போது ரெகுலரா உங்ககிட்ட எப்படி பேசுவேன்? நல்லா ரொம்ப பேசாத, கம்ப்ளீட். அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் தீபன் அண்ணா ஃபேமிலில இருந்தே பாத்துறோம். எஸ். ஓகே சோனியாக்கா, என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்கன்றத பாத்துலாங்க. ரொட்டேட் பண்ணுங்க. என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? ஒண்ணுமே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் அது பொண்ணு பேசுதா பையன் பேசுதான்னு தெரியாது. ஆனா போனை எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு பாரு, சொல்லு மாப்ள. அப்படியா மாப்ள, இதேதான். ஆனா அது பொண்ணு பேசுதா பையன் பேசுதான்னு நம்மளுக்கு தெரியல. ஜெனரலா கான்வர்சேஷன் பண்ணும்போது நான் உன்கிட்ட என்ன பேசுவேன்? அதான் சொல்லுவீங்க. அத சொன்னா செருப்பால அடிப்பாடா. அப்படியா? சரி, நீ என்ன எழுதுனா அத முதல்ல காமிச்சு தொலை. என்ன சொல்ல போகிறாய்? சொல்லு. சொல்லு. நீ போன் பண்ணா நான் இதானே பேசுவேன் உன்கிட்ட. ஏய், அதிகமா நீ யூஸ் பண்றது தான் கேட்டாங்க. குழந்தைங்க கூட சொல்லும் எங்க வீட்ல. சொல்லுன்னு தானா விளையாடிக்கிறது. நான் அப்பா நீ அம்மானா சொல்லு மாப்பிள அப்படின்னு பேசிட்டு போன்ல. அது நான் ஜெனரலா எல்லாத்தையும் பேசுறது. ஆனா உனகிட்ட பேசும்போது சொல்லு அப்படிதானே பேசுவேன். அதானே அண்ணே. அத ஷோ போக போக அண்ணன் மேல மரியாதை குறைஞ்சிட்டே வருது. அக்காக்கு பாத்தீங்களா? அக்கா வாடா போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அக்காக்கு என்னைக்குடா மரியாதை இருந்தது? ஓகே, தீபன் எழுதிருந்தது சொல்லு, அக்கா எழுதிருந்தது சொல்லு மாப்பிள. சோ இந்த ஆன்சர் தவறான ஆன்சர். அவ்வளவுதான், முடிச்சு. ஓகே, இப்போ நம்ம பெசன்ட் நகர் ஃபேமிலி என்ன எழுதிருக்காங்கன்றத பாத்துறலாம். என்ன சொல்ல போகிறாய்? ஓகே சரி, மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஓகே ஒண்ணு சரி ஒண்ணு. நம்ம ரவி அண்ணா என்ன சொல்லியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அது கரெக்டான்றத பாத்துறலாம். ரவி அண்ணா காட்டுங்க. டெலிபோன் மணி போச்சு. ஆனா சரி இல்லையா? ஓகே இருக்கு. சரி எங்க? நீ சரியில்லை. நீ சரியில்லை. அவங்க சரியாதான் இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா பிரிச்சு குடுறா. ஏய், கம்முனு உட்கார்றா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி பாயிண்ட் எடுக்கிறது பெசன்ட் நகர் ஃபேமிலி. இந்த பாயிண்ட் எடுத்ததுனால கோபாலன் பெசன்ட் நகர் பக்கம் போறாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப தீபன் அண்ணனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்க போறோம். என்ன காரணத்துக்காக கொடுக்கலாம்? தம்பி, எப்போ பாரு 24 hours அந்த பாத்ரூம்ல தான் தம்பி இருக்கிறாரு. வெளியில கொஞ்ச நேரம் தான் தம்பி இருக்கிறாரு. பேசு, உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுறேன். நீ வெளியில வந்து ஏதாவது சாப்பிட செஞ்சானா தான் திரும்பி உள்ள போற வேலையே. 24 மணி நேரம் அங்கே இருந்தா எப்படி? இங்க பாரு, அக்கா வந்திருக்காங்களா, எங்க அண்ணி வந்திருக்காங்க. ரெண்டு பேர் வீட்டுக்கும் நாங்க போயிருக்கோம். அவருக்கு வந்திருக்கு. அவங்க வீட்டுக்கும் போனாலும் அவங்க வீட்டுக்கும் பாத்ரூம்ல தான் இருப்பாரு. கேட்டு பாரு. இல்ல இல்ல அவங்க உங்களை அப்பவே கூட்டி பாருவானா சொன்னா. அவங்க கேட்கல. நீங்க நம்ம ரொம்ப சொல்லாதம்மா, ரொம்ப சொல்லாதம்மா, பாவம். அவங்கள மட்டும் சோலை வச்சுக்கிட்டு மத்த ரெண்டு பேரும் வெளியே அனுப்பலாம். ஏய், உட்கார்றா கம்முனு. மனுஷனுக்கு மனுஷன் மரியாதையே இல்லையா? ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனா கெஸ்ட் ரூம் கொடுப்பாங்க. நீ என்னடா ரெஸ்ட் ரூம் கேட்டு உட்கார்ந்திருக்க? நான் ரெஸ்ட் ரூம் போற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சமையல் இருக்கா? அக்கா பாத்துக்க, நீ என்ன பண்ணணுமோ இப்ப பனிஷ்மெண்ட் நாங்க கொடுக்குறோம். உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லனா நீ கூட உள்ள போலாம். சூப்பர் தம்பி. தீபனனுக்கான அந்த பர்த்டே ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் என்னன்றத பாத்துறலாம். மணியண்டா, பர்த்டே மட்டும் ஞாபகப்படுத்தாதடா. பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போடா. எம்மா, என்னம்மா? அந்த ஸ்லேட்ல எழுதுனத அழிக்க வந்திருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எப்படி துவைச்சா எப்படி அழுக்கு போகுன்றத ஒரு டெமோ உங்களுக்காக. அடிக்க போறாங்களோ? துவைக்க போறாங்க. அதிர்ச்சி செலவுகள் மாதிரி முட்டி போட்டு முதுக காட்டணும். அவங்க அந்த செலவுகள்லாம் பயன்படுத்தணும். எனக்குன்னே வருவீங்களாடா? என்னமா புளியுற? துவைச்சதுக்கு அப்புறம் தான் புளியணும். அண்ணே கண்ணை கொடுங்க, கண்ணை கொடுங்க, கண்ணை கொடுங்க.
நிமிஷம் மாஸ்டர் அந்த பொண்ணு பாத்தீங்களா மாஸ்டர் இவர் ஸ்லோவா அடிச்சு ஏய். நோட் பண்ணீங்களா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வந்திருக்காங்க அவங்க கத்துக்கமா. ஒரு நிமிஷம் இருடா செல்லக்குட்டி. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குது. நீங்க வாயேன், கிட்ட வாயேன். நீங்க பாத்தா ஏன் இப்படி பாக்குறாரு? இல்ல அம்மா, அம்மா இருமா. இருமா. அவர்தான் பேசுறாருல. கல்லு பெசன் நகருக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆமா. அது இந்த பொண்ணுதான். ஆஹா புடிச்சு இந்த பொண்ணுதான். அதனால தான் மெதுவா அடிக்குது. வேறியா? நீதானா அடிக்க? நான் ஒரு அடுக்குமுறைக்காக போட்ட பிட்டு சொன்னாங்களே, நான் ஊர்ல மான மரியாதை இவன் சும்மா இருந்தாலும் இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. போமாவா? திரும்ப மாட்டியா? அம்மா, இந்த தங்கச்சி செம்மையா அடிக்குது. இதுக்கே என் பொண்டாட்டி வந்தா என்னோட மோசமா அடிப்பாமா. ரவி அண்ணனோட ஆசையை வந்து அடுத்த கேள்வியில நிறைவேற்றிடலாம். போக வீட்டுக்கு வந்துருச்சுலக்கா. அண்ணனோட பர்த்டே செலிப்ரேஷன் சிறப்பா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னாலதான் வர முடியல. பர்த்டே மட்டும் ஞாபகப்படுத்தாதா, மத்தபடி வேற எதனா பேசு. ஜெயிச்சா கூட அந்த வாஷிங் மிஷின் தேவையில்ல. தங்கச்சி சூப்பரா துவைக்குது. எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நானே போய் கொடுத்துறேன். எல்லா பனிஷ்மெண்ட்லயும் அக்கா தான் வந்து இனிமே கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆர்வமா எதிர்பார்த்து வெயிட் பண்றாங்க. நான் இப்போ இந்த ஷோ விட்டு வெளியே போறேன். அதான் ஏய், ஷோக்கு வர மட்டும்தான் உரிமை இருக்கு. ஷோ விட்டு போவலாம் உரிமை இல்ல. உன்னை அனுப்புறதுக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீயா போக கூடாது. பிச்சிருவேன். நீங்க பிச்சை வரைக்கும் போதும். அடுத்த ரவுண்ட்ல ரவி என்ன எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஒய்ஃப் போயிட்டு உள்ள எப்படி துவைக்கிறாங்கன்றத பார்த்தலாம். ஆபீஸ் ரூமை க்ளோஸ் பண்ணுங்க. என்ன சொல்ல போகிறார் ரவுண்ட்ல உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. காலையில் எழுந்தவுடன் உங்கள் கணவர் செய்யும் முதல் விஷயம் என்ன? டக்குன்னு எழுதுங்க. டக்குன்னு எழுதுங்க மாஸ்டர். பாத்ரூம் போன் பாப்பாரு. எக்ஸசைஸ் பண்ண மாட்டானா? உள்ள போறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பா எழுத சொல்லிருக்கியாக்கா? நாங்கள் எழுதுவோம்ல. போன ஆன்சருக்கு வந்து சிங்கப்பூர் தீபன் அண்ணன் ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, இந்த ஆன்சர் ரவி அண்ணன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. என் ஒய்ஃப் உள்ள வந்து என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ ரவி அண்ணன் ஃபேமிலி இதை பாத்துடலாமா? ஓபன் பண்ணுங்க. என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போ பாத்ரூம் போறது. தம்பி, அது எல்லாரும் போறது. அது காமன் இல்ல. அது இல்லாம என்னன்னு கேளு. அப்பா எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு பால்கனியில் ஒரு சாய்பாபா போட்டோ இருக்கு, அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு பாட்டி தாத்தா போட்டோ பார்த்துட்டு அப்புறம் தண்ணி குடிப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் செய்யும். ஓகே, சாத்தியமா கும்பிட மாட்டாரா? நான் கேட்ட கேள்வி வந்து எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் முதல்ல பண்ற விஷயம். அதை இங்க கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பார்த்துட்டு எழுந்தோடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போவாங்கன்ட்டு. அண்ணே, நீங்க என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்கன்றத பார்த்துலாம். ரெடி 1 2 3 காட்டுங்க. சாமி வணங்குவது. இந்த கேள்விக்கு தவறான ஆன்சர் சொல்லிருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. ஏய், கரெக்ட்டா தானப்பா சொல்லிருக்காங்க. இல்ல வாயில சொல்றத எழுதுறதா கணக்கு. அதெல்லாம் இல்ல. அது ரெகுலரா பண்றது. நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லு, அடுத்தது என்ன சொல்லு. இல்ல, நம்ம பனிஷ்மெண்ட்னா ரெண்டு பேருக்கு சேர்த்தே கொடுத்துடலாம். மேபி அங்கேயே தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நீங்க காட்டுங்க. போன் பார்ப்பது. யாரா நீ இவ? சுகன்யா, காலைல ஏஞ்சோன்னா போன் அடி பாப்பேன். ஏய், எத்தனை நாள் நீ எழுந்திருச்சு போன் பார்க்கும்போது எழுந்த உடனே போன் ஆடலாம் நான் திட்டிருக்கேன். எந்திரிச்ச உடனே போன் போட்டா நைட் தூங்கும் போது தான் போனை பார்த்துட்டு திட்டு வாங்கியிருக்கேன். காலையிலேயே போன் ஆடலாம் நான் திட்டினேன். நான் எந்திரிக்கும் போதெல்லாம் நீ எந்திரிக்கவே மாட்டேன். நல்லா தூங்கின்னு இருப்ப. சரி, இதுலயே தெரிஞ்சு போச்சு ஆன்சர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. பார்த்துட்டு பனிஷ்மெண்ட் இருந்தா உள்ள போய் இங்க பேசாதக்கா. அதெல்லாம் இல்ல. உள்ள போய் வாயில பேசுங்க. என்ன சொன்னாங்களோ அவர் அவ்வளவுதான். என்னதான் எழுதி இருக்கிறாரு காமி. ஆமா, நாங்க கொஞ்சம் டீசென்டான ஆளு. நீ ஏதாவது சண்டை போடுறதா உள்ள போய் பண்ணிக்க. நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணா, என்ன ஆன்சர் எழுதிருக்கன்றத பாத்துடலாம். ரெடி 1 2 3 காட்டுங்க. என்ன சொல்ல போகிறாய்? வாய் கொப்பளிப்பது. வாய் கொப்பளிப்பது. என்ன வாய் கொப்பளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போற உடனே? ஏய், வாய் கொப்பளிச்சா தாண்டா வயித்த கலக்கம். வயித்த கலக்கம் சில பல வேலைகளை முடிக்க முடியும். தம்பி, வாய் கொப்பளிக்கிறதெல்லாம் பெட்டை விட்டு எழுந்ததுக்கு அப்புறம் பெட்ல உட்காந்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் போன் எடுத்து நோண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எழுந்திருப்பாரு பெட்டை விட்டு. என்னன்னு ரெண்டு பேருமே தவறான ஆன்சர் சொன்னதுனால ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு. சொல்லுங்கக்கா, என்ன காரணத்துக்காக இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? டக்குன்னு சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லலாம்? காரணம் இருந்தா ஓகே, தானே சொல்லுவேன். காரணமே தெரியாதனால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க. வீடு நீட்டா தான் இருக்கும், அப்பயும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே அவருக்கு பனிஷ்மெண்ட். வீடு நீட்டா இருக்கும், அப்பயும் குறை சொல்லிட்டே இருப்பாரு. போன ரவுண்ட்ல ரவி அண்ணனும் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. என் ஒய்ஃப் உள்ள வந்தா எப்படி அடிப்பான்னு எனக்கு தெரியலேன்ட்டு. அதே ரவி அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணன் தீபன் அண்ணன் ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு, அவருக்கும் தெரியும். சோ அதனால ரெண்டு ஒய்ஃப்மே உள்ள போங்க. உங்களுக்கு தோன்றத பண்ணுங்க. ஏய், ஏய், மணிகண்டா உள்ள வராதீங்க. ஒய்ஃப் ரெண்டு பேரும் உள்ள போங்க. அவருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இங்க பாரு, அவர் பாடி தாங்கடா. என் பாடி தாங்காதடா. சும்மா அடிச்சிட்டு இருக்காதடா. டேய், ரொம்ப டேஞ்சரான பனிஷ்மெண்டா இருக்கு. ஹே, ஜாலி தம்பி. ப்ராப்பர்ட்டி எதுனா இருந்தா நல்லா இருக்கும்பா. வெறும் கையில எப்படி அடிக்கிறது? என்ன ஒய்ஃபுக்கு சண்டை சொல்லிட்டு இருக்காரு? அக்கா வாங்க, இன்னும் ரெண்டு கேள்விக்கு அவங்க தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் போய் முடிச்சுக்கலாம் வாங்க. ஏய், முதல்ல இவனை ஆங்கர் அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணுங்கடா.
ஓகே, என்ன சொல்ல போகிற ரவுண்ட்ல நான் மொத்தம் 2 கேள்வி கேட்டிருக்கேன். அதுல ஒரு கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி பெசன்ட் நகர் ஃபேமிலி வந்து லீட்ல இருக்காங்க. இந்த கேள்வி கடைசி கேள்வி, யார் கரெக்டா சொல்றாங்கன்றத பார்த்து டிசைட் பண்ணிக்கலாமா? உங்களது கணவன் போன்ல ஒரு ஆக்ட்ரஸோட இமேஜை வால்பேப்பரா வைக்கிறதா இருந்தா அது எந்த ஆக்ட்ரஸோட இமேஜஸா இருக்கும்? ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தீபன் அண்ணா ஃபேமிலியை பார்த்துடலாம். ஓகே, சுகன்யா அக்கா காமிங்க. என்ன சொல்ல போகிறாய் மீனா, ஏதோ உனக்கு வயசு தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாற. ஏய் மீனா ஏண்டி எழுதுன? ஏய் நீ தான்டா பிடிக்கும்னு சொல்லுவ. அனுஷ்கா எழுத வேண்டியதானே? அனுஷ்காவை எடு செருப்ப பிச்சிருவேன். மீனாவோட ரீல்ஸ் கூட நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன்லடா எரும மாடே. நீங்களே ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு என் புருஷன் போன் நோண்டிட்டு இருக்காங்க. கேளுடா, நீங்க கேளுடா. ஒரு பக்கத்துல இருந்து ரீல் அனுப்பிச்சிருக்கீங்க. கூட்டி விட்டு அண்ணே உனக்கு நான் இருக்கேனே. ஹாப்பி பர்த்டேண்ணே, ஹாப்பி பர்த்டேண்ணே. டேய் இங்க பாரு, இன்னொரு தடவை பர்த்டே சொல்லாதடா. சொல்ல மாட்டேண்ணே, நீ இது கடைசி பிறந்த நாள்ல. என்ன சகுன பயங்கரமா இருக்கு. சரி இல்ல, இத மறக்க கூடாத பிறந்த நாள்ல. எப்படி பண்ண என்ன எழுதிருக்கான்றத பாத்தலாமா? அனுஷ்காவை எழுதிருந்தா தயவு செய்து என் கையில கட்டைய குத்துருங்க. நான் போய் கட்டை இருக்கா? என்னக்கா சும்மா எல்லா ரவுண்ட்லயும் நீ கட்டையே போய் எடுத்து போய் அடிச்சிட்டு தம்பி இருப்பியா? தம்பி வேற எது வேணா உங்களுக்கு கட்டி குத்துறீங்களா? நான் கிளம்பி போயிருவேன். அண்ணா நீ கிளம்பி போக வேணாம். தீபன் அண்ணா என்ன ஆன்சர் எழுதிருக்கான்றத பாத்துலாம். நானா பார்த்தேன். ஓகே, இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்காங்க சிங்கப்பூர் ஃபேமிலி. இவங்க யார் பொண்ணு எழுதிருக்காங்கன்றத பாத்துடலாம். எஸ் பெசன்ட் நகர் ஃபேமிலி காட்டுங்க. என்ன சொல்ல போகிறாய் தீபிகா படுகோன். தீபிகா படுகோன் ஏங்கா? சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கல்ல, ஆமா, அதுல இருந்து அவங்க கூட நல்ல ஃப்ரெண்டு, அதனால அவங்களோட இது பிடிக்கும் அவருக்கு. அவரோட மூவி எல்லாமே பிடிக்கும், அதனால அத நீங்க இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? நீங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் லீட்ல இருக்கீங்க. இந்த பாயிண்ட் கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா இந்த ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, அண்ணா என்ன ஆன்சர் எழுதிருக்காருன்றத பாத்துடலாம். தீபிகா படுகோன். ஒன்னு நான் பார்த்தேன் தீபிகா படுகோன் சரியான ஆன்சர். அப்ப 2 பேரும் ஜெயிச்சிட்டோம். இப்ப தீபன் அண்ணன் ஒருவேளை பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு பதட்டத்துல உட்கார்ந்திருப்பாரு. மூஞ்ச ஆமாடா, தெரியும். பின்ன ஓகே, இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் எழுதிருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. இந்த கேள்விக்கு மட்டும் சரியான ஆன்சர் சொல்லி வின் பண்றது இல்லாம இந்த ரவுண்டையும் வின் பண்ணிருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. இந்த ரவுண்டுக்கான கேம் வாஷிங் மிஷினை பெசன்ட் நகர் ஃபேமிலி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. வாழ்த்துக்கள். இனி வரும் காலங்கள்ல சிங்கப்பூர் தீபன் வீட்ல வாஷிங் மிஷின் கிடையாது, சிங்கப்பூர் தீபன் தான் வாஷிங் மிஷின் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் தீபன் அவர்களே. ஓகே, இந்த ரவுண்டை வின் பண்ணிருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. இத செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆளை நம்ம கூப்பிட்டானும்ல, உள்ளே வாங்கி இருக்காரு. ரவி அண்ணா உள்ள வாங்க. வாங்கடா வாங்கடா. கொடுமை சரவணன். ஓகே, வெற்றிகரமா நம்ம 2 ரவுண்ட முடிச்சிட்டு இப்ப 3வது ரவுண்டுக்கு வந்திருக்கோம். நம்ம மாமா மனசுல எவ்வளவு நம்ம பார்க்க போற 3வது ரவுண்ட் சும்மா சுருன்னு. இவ்வளவு நேரம் நீங்க வந்து டீமா மோதிட்டு இருந்தீங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு ஃபேஸ் ஆஃப் நேருக்கு நேர் நின்னு மோதிக்க போறீங்க. அதுல வந்து உங்க 2 பேருக்கு நான் ஒரு டாபிக் கொடுப்பேன். அந்த ஒண்ணானு நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கணும். யார் ஒருத்தங்க சொன்ன ஆன்சரே திருப்பி சொன்னாலும் அவுட், இல்ல மத்தவங்க சொன்ன ஆன்சரை நீங்க சொன்னாலும் அவுட். ஓகே, ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. இங்க என்னடா 2 கயிறு தொங்குது, என்னடா இது? அந்த கயிறு இருக்கு இல்லையா? ஆமா. அதை இழுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பனிஷ்மெண்ட் வரும். நோ நோ நோ, ஐயோ தொட்டாதீங்க தொட்டாதீங்க. இழுத்தா பனிஷ்மெண்ட். இல்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஆளை உள்ள கூப்பிட்டா இவங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எஸ். அதனால யாரையும் உள்ள விடாம அவங்கள மேல நிறுத்தி மேலே பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி பண்ணிருக்கு. சூப்பர் தம்பி. இழுத்தா அவங்க கீழ வருவாங்களா? இழுத்தா அவங்க கீழ வர மாட்டாங்க, நீ மேல போயிடுவ. ஏய் முதல்ல மோதிக்க போறது யாருன்றத பார்த்தலாம். ஆபீஸ் ரூம் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுங்க. அக்கா என்னக்கா ஆஃப் பண்ணா உடனே எனர்ஜி போயிடுது. அவரை பார்த்தா ஒரு எனர்ஜி வருது. இந்த ஆளை என்ன பண்றது நீ பிளான் அதுக்கு தானே தம்பி. உனக்கு பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு எனர்ஜி வரணும், அவ்வளவுதானே? ஓகே, இந்த சும்மா சுருன்ற ரவுண்ட்ல என்ன gift கொடுக்க போறோன்றத பாத்துறலாம். கோபாலண்ணா ஐயோ பாக்கி போ ட்ரெட்மில்ல. ஐயோ உடம்பு குறைக்கிறானே ட்ரெட்மில்ல. அட போடா வெண்ண, எங்க வீட்ல இருக்க ட்ரெட்மில்ல துணி காய போட்டுக்கிறேன். எங்களுக்கு வேணும். இது உங்களுக்கு வேணுமாக்கா? ஏன், எதனால? மார்னிங்ல ஜிம் போறோம், ஈவினிங்ல வாக்கிங் போக முடியல. வீட்ல இருந்துச்சுன்னா வீட்ல இருந்து அழகா போயிடலாம். வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஜிம்முக்கு வரல அப்படின்றதுக்கு. உங்களுக்கு இது எதனால தேவை? அவர் போன் பார்த்துட்டே இருக்கார்ல, அப்படியே பார்த்துட்டே வந்து இந்த ஆன் பண்ணி விட்டு இதுல ஏத்தி விட்டுலாம். அவர் வெளில போறேன்னு நினைச்சுக்கிட்டு இதுலயே நடந்து இருப்பார். போன ஓகே ஓகே ஓகே, நல்ல ஐடியா. அப்ப Okay. வீட்டுக்குள்ளே இருப்பார்ல. நம்ம இப்போ ஈஸியாலாம் உள்ள போயிட முடியாது. கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சு பனிஷ்மெண்டோட உள்ள போவோம். ஓகே, Okay. ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கப்பூர் ஃபேமிலில இருந்து யார் வர போறாங்க அப்படின்னா சுகன்யா அக்கா வாங்க.
பெசன்ட் நகர் ஃபேமிலில இருந்து யார் வர போறாங்கன்னா பிரபாவதி அக்கா வாங்க. 2 வைஃப் மோதிக்கு போறாங்க. சரியான போட்டி. 2 குடும்பத்தோட குடும்ப தலைவிகளும் வந்துட்டாங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான டாபிக் மனித உடல் உறுப்புகள். கண், கை, கை, காது, காது, கால், காலு, மூக்கு, மூக்கு, வாய், வாய், பல்லு, பல்லு, தொடை, விரல், தொடை, பாதம், இடுப்பு, நாக்கு, முதுகு, உதடு, என்ன சார் என்ன இப்படி பின்றீங்க 2 என்ன வயிறு, கழுத்து, ஷோல்டர், முட்டி, உங்க வைஃப் ரொம்ப கெட்டி. முழங்கால், ஹார்ட், லிவர், 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 லங்ஸ், லங்ஸ், கிட்னி, கிட்னி, சட்னி முடிங்க டக்குனு. பிளட், பிளட், பிளட் உறுப்புல வருதா? பிளட் உறுப்புல வருமா? உறுப்புல வராது, இப்ப எனக்கு வெளியே வரும் பிளட். இந்த முதல் ரவுண்ட்ல வந்து வின் பண்ணிருக்கிறது பெசன்ட் நகர் ஃபேமிலி. பாடி பாப்போம் அடுத்தது. ஓகே, இந்த முதல் பாயிண்ட் எடுத்திருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. கோபாலண்ணா அக்கா, அந்த பிளட் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி உறுப்புன்றதை நம்ம உள்ள போயிட்டு செக் பண்ணிடலாமா? ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு படிப்பாளி, அவங்க எவ்வளவு ஒரு வாத்தியார் தெரியும், ப்ரொபஷனல். பிளட் போய் உறுப்புன்றாங்க, அது என்ன கேளுங்க. அதானே, ஏய் பிளட் எப்படி உறுப்புல பிளட் வரும்? எப்படி உறுப்புல வரும்? இப்போ உனக்கு வரும்ல, அப்ப நான் சொல்றேன். அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணம்க்கா? ஒரு சுத்தமாவே ரூம வச்சிருக்க மாட்டார் தம்பி. சுத்தமாவே ரூம் வச்சிருக்க ஆமா, மாட்டாரு. இந்த பேப்பரை கிழிச்சு போடுறது, இந்த டவலை தூக்கி பெட்ல அதுக்கு என்ன பண்ணுங்க? நாஸ்டி ஃபெலோ வேலை எல்லாமே பண்ணுவாங்க. நான் வந்து வீட்டை வந்து குப்பையா ஆக்கிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க பெருக்கி இருக்காங்களா வீட்டை? பின்ன யார் பெருக்குறா நம்ம ரூம்? அப்ப யார் பெருக்குவா? எங்க மாமியார் தானே பெருக்குவாங்க. ஏய், நம்ம ரூம் யாரா பெருக்குறா? நம்ம ரூம் எங்க மாமனார் பெருக்கு வர்றா. பிச்சிருவேன். நான் தான்டா பெருக்குறேன். என் ஒய்ஃப் சாப்பிட்டு பெருக்குவா, அவ்வளவுதான். தம்பி, நான் ஆபீஸ் போயிடுறேன் தம்பி, நான் வீட்ல இருக்க மாட்டேன். இவர் வீட்ல இருப்பாரு. நான் நைட் வந்து அந்த வேலையை செய்வேன், இவர் செய்யவே மாட்டாரு. அந்த கயிறை இழுங்க, உங்க கையாலே உங்க தண்டனை நீங்க நிறைவேற்றிக்கங்க. தீபன் அவர்களே, ஹாப்பி பர்த்டே டு நகர கூடாது. தோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. பால் அடைச்ச பங்களா கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். மாவு தானே கொட்டுச்சு, ஏதோ கல்லே கொட்டின மாதிரி. அடி கெட்டன்னு முடிச்சவனே. நீ என்னதாண்டி பிளானோட வந்தீங்க? ஏன்டா உன் மேல கொட்டுறதுக்கு நான் உங்க ரெடி பண்ணவங்க தான்டா கஷ்டப்படணும். நீ எதுக்குடா கஷ்டப்படுற? இதுக்கு அடிலாம் எதுவும் இல்லையாப்பா? இது 10 அடி வேறயா? இதுக்கு மேல அடி வரியா? இதான் பனிஷ்மெண்ட். வந்தவன் அடிக்கிறாடா, நான் அடிக்க கூடாதா உன்னை? கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? நான் அடிக்க கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? உன்னை குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்தேனே, உன்னை அடிக்க உரிமை கிடையாதா? ஆசை கிடையாது, அவங்க உரிமைக்காக கேக்குறாங்க. ஆமா. ஏதாவது கொடுக்கணும் அதானே. ஒண்ணு உரிமைக்காக, இன்னொன்னு இவளை சூஸ் பண்ணல. அது ஏதாவது கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. ஆமா வேணும். இப்படி வாண்டடா கேட்கும்போது என்னால நோ கூட சொல்ல முடியல. நீ போயிட்டு நீங்க பாட்டு அடிச்சிட்டு இருங்க, நாங்க நிகழ்ச்சி இங்க தொடர்ந்துட்டு இருக்கோம். அடுத்த ரவுண்ட்ல சாக்குறோம். ஓகே, அவர் ஏதான் குடும்பத்தை கூட்டின்னு வந்தோன்னு நினைக்கிறாரு இப்போ. அவங்க ஒருத்தங்க தானே எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஏன்க்கா ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லப்பா, அவர் ரொம்ப அமைதிதான் பாரு. கட்ட கொம்பு கட்ட, எங்க ஏதாவது கொடுங்க, கையில கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கட்டை இல்ல தொடப்பு கட்டை தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாட்டு பாரு. சூஸ் பண்ணுவியா? அவரை சூஸ் பண்ண. ரொம்ப சந்தோஷம். போங்க, நன்றி. நிறைய ஃபேமிலி பார்த்துருக்கேங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, விட்டு கொடுக்காத ஒரு ஃபேமிலி. அது எப்படி என் தம்பியை வந்து வேற ஒருத்தங்க அடிக்கிறது அப்படின்னு விட்டு கொடுக்காம அக்காவே இறங்கி போய் அதை. கிரேட் ஃபேமிலி. கடைசியா ஒண்ணு சொன்னாங்க, பாத்தியா இல்லையா? இந்த பொண்ணை சூஸ் பண்ணதுக்கு தான் அடிக்கிறேன்னு அடிச்சாங்க, பாத்தியா இல்லையா? ஏன் போர் அடி மாதிரி இப்படி மெதிக்கிறதுக்கு எங்க அண்ணன் கூடவே பொறுக்கணுமா? செகண்ட் டாபிக் விளையாட போறது யாருன்றதை பார்த்துடலாம். சிங்கப்பூர் ஃபேமிலில இருந்து வாணியக்கா, பெசன்ட் நகர் ஃபேமிலில இருந்து ஸ்வேதா. ஓகேவா? இதே மாதிரி அப்பா பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? எத்தனை மூட்டை காலியாக போதோ தெரியல. ஓகே, உங்களுக்கான டாபிக் கடல் வாழ் உயிரினங்கள். ஃபிஷ். ஆமா. ஆக்டோபஸ். 5 4 3 2 1. கடல் வாழ் உயிரினங்கள் உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா நான் சொல்லட்டா? சிங்கப்பூர் தீபன் பெசன்ட் நகர்லயே வாழ்றார். கடல் வாழ் உயிரினம் அது. அவங்க தான் அடிக்கிறதுல புரியா இருக்காங்களே, எப்படி சொல்லுவாங்க ஆன்சர்? இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. இந்த கேள்விக்கு மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட் வின் பண்றாங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி.
இந்த ரவுண்ட்ல வந்து த்ரெட்மில் வாங்கி இருக்கீங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. அக்கா ஹாப்பியா? இதுக்கப்புறம் நீங்க ஜிம்முக்கு போக வேண்டாம், வீட்லயே ஓடிடலாம். இல்ல ஜிம்முக்கு போவேன், ஈவினிங் வீட்ல த்ரெட்மில். இப்போ அவங்க த்ரெட்மில்ல நீங்க ஈவினிங் மார்னிங் ஜிம்முக்கு போவீங்க, ஈவினிங் வந்து த்ரெட்மில் போவீங்க. ஒருத்தர் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு இப்போ ஒருத்தரா வாயில கொஞ்சம் எட்டி துப்புங்களா. எப்படி இருக்காரு, என்ன காரணம்ன்றது கேட்டலாம். ஆபீஸ் ரூம் ஓபன் பண்ணுங்க. ஏய் இன்னும் முடியலடா இது. சென்னையில போந்து நண்டு தெரியாதா, எறா தெரியாதா, மீன் தெரியாதா, ஜிலேபி தெரியாதா, மீன் தெரியாதா? இதுக்கு தம்பியவே தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். அதுக்கு தம்பி தீபனண்ணா, அக்கா இந்த கேம் ஒன்ன மைண்ட்ல வச்சு தான் ஆடி இருக்காங்க. அதனால அக்கா கரெக்டான ஆன்சர் ஆமா மட்டும் தான் சொன்னாங்க தெரியுமா? அது கடலாமே அசிங்கப்படுறாங்க உங்கள. இந்த பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னா என்ன காரணம்? கனிமொழி அக்கா நீங்க சொல்லுங்க. அவர் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பிடுவாங்க. பசங்க இங்க இருக்கட்டும், விளையாடட்டும், கொஞ்ச நேரம் விட்டுட்டு போங்கன்னா விட மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் விட்டுட்டு வெளில போயிடுறாரு தெரியுமா? சரி, அந்த காரணத்துக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இப்படி ஃபேமிலியா வந்ததுக்காக ரொம்ப நான் கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம் நீங்க அப்படின்னு. காரணம் கேட்கறதுக்காக வேற வழி இல்லாம வழி இல்லாம ஐயோ அப்பா பாத்துக்க. இங்க பாரு, எனக்குலாம் இதனாலதான் சின்ன வயசுலயே மானாமதுரையில கூட்டு போய் காது குத்துறாங்க. கேள்வி கேட்டா கூட ஆன்சர் பாஸ்டா சொல்றது இல்ல, காரணம் கேட்டா ஒண்ணு சொல்றாங்க. எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி? ஏன்னா அப்படின்னா அவசரம் உனக்கு? அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு அர்ஜென்ட்டா வெளியே ஒரு வேலை வந்துருது. அர்ஜென்ட்டா வெளியே வேலை இல்ல, உனக்கு ஒரு இடத்துல உள்ள போறதா வேலை. முதல்ல இந்த கயிறு எடுக்கடா, பயமா இருக்கு. சொல்லுங்க, நீ சொல்லுங்க. என்ன அவசரம்? நண்பர்களுக்கு சில பேர் சந்திக்க வேண்டியிருக்கும். யாரு? சரி, அந்த நண்பர்கள் பேர் சொல்லுங்க. நண்பர்கள் இல்ல, நண்பிகள். அப்படிலாம் இல்ல. அதாவது என் மனைவி சுகன்யாவை தவிர கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. சரண்யா தம்பி அத்தனையும் போய் என் பர்த்டேவையே மறந்துட்டாரு. பர்த்டேவே மறந்துட்டாரா? என் பர்த்டேவை மறந்துட்டாரு. 2 வருஷமா அவர் கிஃப்டே வாங்கி தரது இல்ல. இது கிஃப்ட் வாங்கி தரது இல்ல. இப்ப பாரு மாட்டுவாரு பாரு. அண்ணா அக்காவோட பர்த்டே என்னைக்கு? இல்லடா இல்லடாவா? பர்த்டே இருக்கு என்னைக்கு சொல்லு. பர்த்டே இருக்குடா. பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி தரலன்னு அவங்க சொன்னாங்கல்ல. ஆமா, கிஃப்ட் வாங்கி தந்து ரெகுலரா எப்பவுமே கிஃப்டாவே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அதனால வந்து ஒரு தடவை மறந்து பாப்போமே. பர்த்டே அன்னைக்கு வந்து ரெகுலரா வந்து 12 மணிக்கு கேக் வெட்டுவோம். இது எல்லாரும் தெரிஞ்சுதானே? தெரிஞ்சது இல்ல. இப்போ உனக்கே சலிப்பா இருக்குல கேட்கும்போது. அப்போ ரெகுலரா வருஷம் 12 மணிக்கு பர்த்டேக்கு இத ஒரு சர்ப்ரைஸ் போய் கேக் வெட்ற எனக்கு எவ்வளவு சலிப்பு இருக்கும். வெறுப்பாதான் இருக்கும். அதனாலதான் ஒரு வருஷம் என்ன பண்ண, பர்த்டேன்றதே சொல்லாமலே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன், மிஸ் பண்ணாமலே. சரி, அதுக்கு அடுத்த வருஷம் அக்கா இருக்கா, நான் உனக்கு கேக்குறேன். டேய் என்னன்னு சொல்லு. டேய் என்னன்னு சொல்லு. டேய் அறிவு கட்டவனே, டேய் தெரியாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அதுதானே எனக்கு வேணும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. ஓ பிறந்தநாளை மறந்துருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவர் பிறந்தநாளை அவர் மறக்கவே மாட்டாரு. அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்றத பாத்தலாம். கையில புடிச்சு தொங்குனேன் இல்ல கண்ணல குட்டம். ஐயோ ஐயோ அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைங்க. அண்ணே, கேப்டன் சார் வாய்ஸ்ல அக்காவோட பர்த்டே டேட் மட்டும் சொல்லேன். ஏன் சுகன்யாவோட பர்த்டே டேட் 5/5/1980. ஆபீஸ் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு அண்ணனை ரெடி பண்ணுங்க. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணுங்க. இந்த ரவுண்ட வின் பண்ணி gift வின் பண்ணி இருக்காங்க பெசன்ட் நகர் ஃபேமிலி. நம்ம மாமா மனசுல ஏல நம்ம பார்க்க போற 4வது ரவுண்ட் ஜாலியா காலியா. பார்க்காதே கேட்காதே பேசாதே. ஒருத்தங்களுக்கு கண்ணை கட்டிடுவோம், ஒருத்தங்களுக்கு காதை கட்டிடுவோம், ஒருத்தங்களுக்கு வாயை கட்டிடுவோம். கண்ணை கட்டியிருக்கவங்களும் காதை கட்டியிருக்கவங்களும் இங்க இருப்பாங்க, வாயை கட்டியிருக்கவங்க ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்க. யார் அதிகமான பொருள் எடுத்து வைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டை வின் பண்ண முடியும். ஓகே, இந்த ஜாலியா காலியா ரவுண்டுடைய gift என்னன்றத பாத்துறலாம். கோபாலண்ணே, யார் கூலர் அண்ட் சோஃபா செட்? எப்படியாச்சும் வின் பண்ணிடணுமே. gift வேணுமான்றதை நான் அவங்க சைடு கேட்கவே தேவையில்லை. ஏன்னா அக்கா அந்த அளவுக்கு வாயை ஓபன் பண்ணி வாவ் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த gift எதுக்கு வேணும்னா, எங்க பையன் பெங்களூர் போயிருக்கான். ஓகே, அவன் சோஃபா வாங்கணும்னு இருக்கான். நாங்க வின் பண்ணி பார்சல் பண்ணி அவனுக்கு gift கொடுத்துருவோம். ஏர் கூலரும் அவனுக்கு தான். ஓகே, இந்த ஜாலியா காலியா ரவுண்ட ஃபர்ஸ்ட் விளையாட போறது சிங்கப்பூர் ஃபேமிலி. சோ பெசன்ட் நகர் ஃபேமிலி நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்க. சிங்கப்பூர் ஃபேமிலியில வந்து கண்ணை கட்ட போறது வந்து வாணி அக்கா, காதை கட்ட போறது வந்து சுகன்யா அக்கா. அக்கா வந்து வாய் மூடிட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்க போறாங்க. நான் சொல்ற காய்கறி எடுத்துருங்கண்ணா. ராபடிஸ் எடுத்துருவாங்க. அத இங்க பாருங்க, என்ன இது? என்ன கடைசியா குளிக்க வச்சு அனுப்புறதா? அதேதான். டிஜே பாட்டு போடுங்க. அவங்க ரியாக்ஷன்லயே தெரியுது. ஆஹா, தீபன் அண்ணன் பிறந்த நாள் அக்கா பயங்கரமா பாட்டு போட்டு செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுது. சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சூப்பர், கரெக்டான பாட்டு கேக்குது. ஸ்டோர் ரூம்ல கனிமொழி அக்கா ரெடியா இருக்காங்க. உங்களுக்கான டைம் 2 minutes. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெங்காயம் 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 வெங்காயம். யாரு? தீபன் அண்ணனா? வெங்காயம் வெங்காயம். கருவாடு கருவாடா.
உங்க ஹஸ்பண்ட் தான் கருவாடு மாதிரி ஆக போறாரு. ஆல்ரெடி தான் ஆயிட்டேங்கடா கருவாடா. கருவாடு 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 கருவாடு. சீக்கிரம் தேடுங்க சீக்கிரம் தேடுங்க கடகடன்னு தேடுங்க. பூசணிக்காய். பூசணிக்காய் 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 சீக்கிரம் தேடுங்க. பின்னாடி பாவக்காய். பாவக்காய் பாவக்காயா. வைஃப் கத்துறதுங்க அண்ணா நகர் பிச்சை வரைக்கும் கேட்க முடியானே. நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்க. பிஸ்கட். பிஸ்கட் பீட்சா பிஸ்கட் பிஸ்கட்டா பிஸ்கட். ஐயோ அண்ணே பிட்ரைல வைஃப் சாப்பிடுற பொருள் வைஃப் அவ்வளவு ஆர்வம் கண்டுபிடிக்கிறாங்களே. நாங்க பாருங்க. ஐயோ என்ன இவ்வளவு பெரிய பிஸ்கட் எடுக்கறாங்க? பிஸ்கட் பிஸ்கட் அது இல்ல பால்ல தொட்டு சாப்பிடுவோமே. பிஸ்கட் இருக்கும் எங்கனா இருக்கும் சீக்கிரம் தேடுங்க. சீதாப்பழம். சீதாப்பழம் சீதாப்பழமா சீதாப்பழம் சீதாப்பழம். அண்ணே அண்ணே பின்றாங்க. அண்ணே இது யாரு போட்டில 2 மேல எந்த எடுத்தது இல்லனே. தோத்துறவங்க 3-2 தோத்துருவாங்க. ஹாக்கி பேட் நதா ஹாக்கி ஹாலியா ஹாக்கி ஹாடி பேக்கா ஹாக்கி பேட் ஹாடி பென்னா ஹாக்கி பேட். ஜஸ்ட் 3-2 நல்லா எடுத்துருக்கீங்க. கனிமொழிக்கா வாங்க. நான் சொன்னது கேட்டுச்சா? வாய் தான் அசைஞ்சு. நீங்க மட்டும் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க. ஆமாவா இல்லையா கேட்காம. நீங்க தான் நடிச்சு காட்டலாம்ல. தம்பி கருவாடுக்குலாம் எப்படி நடிக்கிறது? ஆனா கருவாடு எனக்கு புரிஞ்சுது. அதெல்லாம் கூடமா வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கருவாடு எப்படி வைப்பாங்க? அதான் என்னதான் கருவாடு ஆக்கிட்டாங்களே. உங்களுக்கு எப்படிக்கா இருந்தது? நீங்க சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா அவங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு நாத்தனாவா அமைஞ்சு இந்த ஒரு விஷயம் தானே அவங்க பண்ணிருக்காங்க. கரெக்டா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே? அவ கிடைச்சது எங்களுக்கு பெருமை தான். எப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே இவனை செலக்ட் பண்ணதுக்காக உள்ள போய் நான் அடிக்கணும்னு சொல்லி அடிச்சீங்களே. எனக்கு உங்களுக்கு ஓகே. அவனுக்காக ஓகே சுகன்யாக்கா அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கு, அவருக்கு தப்பா இருக்கு. அவனுக்கு தான் தப்பு. ஓகே ஓகே ஓகே. ஆனா அந்த கடைசில ஹாக்கி பேட் மட்டும் சொன்ன மாட்டாங்களா? அதான் கண்டுபிடிச்சிருக்கலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்றத பாத்துலாமா? ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணுங்க. எத்தனை பொருள் கரெக்டா எடுத்துருக்காங்கன்றத பாத்துலாம். சொல்லு. சீதாப்பழம். கரெக்ட். பிஸ்கட். கரெக்ட். வெங்காயம். கரெக்ட். பாவக்காய். கரெக்ட். பூசணிக்காய். கரெக்ட். அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல. சிங்கப்பூர் ஃபேமிலி எடுத்துருக்காது 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்னே. ரொம்ப அவசரப்படாத. அந்த டீம் எத்தனை எடுக்க தெரியாதுல்ல. இந்த வாய்க்கு தான் இப்ப நான் வந்து உன்னை அடிச்சேன். நம்ம ஜெயிச்சிட்டோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம அவங்க வந்து விளையாட்டோம். அவங்க வந்து விளையாடினா தான் தெரியும். ஆமா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நீ சின்னதா எதனா செஞ்சா மட்டும் அப்படியே குதிப்ப. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்கோம். இல்ல பனிஷ்மெண்ட் வாங்குறது அவர் தானே. அதோட கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். ஐயோ அக்கா யாருக்கா? அப்பா அக்கா தீபன் அண்ணன் அந்த கான்ஃபிடன்ட்டோட வெயிட் பண்ணி அவங்க எவ்வளவு பாயிண்ட் எடுக்கறாங்கன்றத பாத்துலாம். லெட்ஸ் வெல்கம் பெசன்ட் நகர் ஃபேமிலி. அண்ணே என்ன ஸ்மெல்லுடா இது? நாறுது. டேய் போக 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 இது கலந்துக்கிட்டே இருக்காங்கனே. ஒரு வாமிட்டா வருதுனே. மாஸ்டர் மிஸ் ஆச்சுனா உங்களுக்கு அவ்வளவுதான். கால்வாய் தண்ணி மாதிரி இருக்கு. கால்வாய் தண்ணி மாதிரி இல்ல, கால்வாய் தண்ணி தான். ஆப்போசிட் டீம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிறைய எடுத்திருப்பாங்க. நீ என்னன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னா அப்பாக்கு வந்து எங்க தப்பிச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சு சொல்றேன். இதுக்கு நீ கரெக்டான ஆன்சர் சொல்லலாம். 4ல இருந்து 5 எடுத்துப்பாங்க. 4ல இருந்து 5. நீங்க எவ்வளவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க ஒரு 6 ஆச்சு எடுக்கணும். எடுப்போம். எடுக்கணும். எடுக்கலனா தண்ணியில மாஸ்டர் படுக்கணும். பெசன்ட் நகர் ஃபேமிலில இருந்து கண்ணை கட்ட போறது ஸ்வேதா, காதை கட்ட போறது பிரபாதேவி அக்கா, வாயை கட்டிட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்க போறது சாந்தி அம்மா. சூப்பர். மாமியார் கலது எல்லாமே இருக்கு. டிஜே பாட்டு போடுங்க, ஒரு தடவை செக் பண்ணிடுவா அக்காவுக்கு. ஓகே இவங்களோட ரியாக்ஷன்ல தெரியுது. ரெடி சூப்பர். சிங்கப்பூர் தீபனின் பிறந்தநாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் இறுதி போட்டி. உங்களுக்கான டைம் 2 minutes. Your time starts now. தக்காளி. 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 தக்காளியா? பின்னிட்டாங்களே. அம்மா தக்காளி. எவ்வளவு கேஷ்ல சொல்றாங்க பாரு. பழம் தக்காளி தக்காளி. ஐயோ சீதாப்பழம் எடுக்கறாங்களே. ஐயோ அதான் தண்ணி. தக்காளி 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 தக்காளி. வேற வேற வேற. வேர்க்கடலை. 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 முடிச்சு மாஸ்டர் கதை. கான். கார்ன். அட கார்னுக்கு தமிழ்ல என்னன்னா? சோளம். சோளம். நான் தண்ணியில உப்பியே இறங்கிடுறேன்டா. இது என்ன மாஸ்டர்? சோளம். அம்மா சோளமா? மா சோளம் சோளம். போடு போடு போடு. மாங்காய். மாங்காய் மாங்காய். போடு போடு. மாஸ்டர் பின்னிட்டாங்க மாஸ்டர். வாஷிங் சோப். என்னது? ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமா. இவங்க சிரிச்சு விளையாட்டு இருக்கா பாரு மாஸ்டர் வைஃப். சோப்பு சோப்பு சோப்பு. போடு. வைங்க சத்தியமா. லாஸ்ட் 20 seconds. பைனாப்பிள். மத்தாப்பு. பைனாப்பிள். எனக்கு ஆப்பு. பைனாப்பிள். ஆப்பிள். 3. ஆள முடிச்சு பைனாப்பிள். மாஸ்டர். பைனாப்பிள். டைம் அப். யோ ஜாலி. வாங்கம்மா வாங்கம்மா. சாந்தி அம்மா வாங்கம்மா. ஆனா உங்களுக்கு பேர் வச்சாலும் வச்சாங்க சாந்தி. குடும்பம் மொத்தமும் மெயின்டைன் பண்றீங்க இந்த சாந்தியை. எப்படிதான் தெரியல. உங்களை பார்த்தா அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஃபேமிலி அப்படிதான் இருக்கீங்க.
உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? பேசுன மாதிரி தெரிஞ்சுதா? ஏன்னா இங்க நின்னு எனக்கே தெரியல. கேட்கவே இல்ல. சொன்னேன்மா தக்காளி தக்காளி கத்துற பழம் தக்காளி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கத்துறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கத்திடுவேன். ஐயோ இது பாட்டு அவ்வளவு சவுண்டா கேக்குதுப்பா, ஒண்ணுமே கேட்கல. நம்ம ரவி அண்ணா என்ன நிலைமைக்கு ஆக போறான்னு தெரியல. ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. ஒரு பச்சை குழந்தை எங்க சாந்தியம்மா அவங்கள அங்க இங்க சுத்த விட்டு வாக்கிங் மாதிரி அலைய விட்டு அவளை கஷ்டப்படுத்துறீங்க எங்க சாந்தியம்மாவை. அம்மா நீங்க இந்த கேமை விட்டுருங்க. அண்ணன் வந்து வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருப்பார்ல, என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த மாப்பிள தான் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்கம்மா? பொண்ணு கொடுத்தா நல்லா வச்சிருப்பீங்களா? உங்க பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சிருப்பேன். ராணி மாதிரி வச்சிருப்பேன். ஆனா அதே மாதிரி தான் வச்சிருக்கிறேன். பொண்ணு பார்க்க வரும்போது இதே மாதிரி செயின், இந்த மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரி தான் வந்தாரா? ஆமா. ஆமாவா? ஆமா. பொண்ணு பார்க்கும்போது இப்ப செயின் தான் போட்டு போனீங்களா? ஓகே அதிர்ச்சி அண்ணே நீ கவுண்ட் பண்ணிரு, அப்புறம் அண்ணனோட டைமை நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகே ரொம்ப கம்மியா இருக்குடா. 3 தாண்டா. சோளம் கரெக்ட், மாங்கா கரெக்ட், சோப்பு கரெக்ட். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. ஏப்ரல் ஃபூல். நம்ம பெசன்ட் நகர் ஃபேமிலி 3 பொருளை கரெக்டா எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ சொல்லுங்க அந்த டீம் எவ்வளவு எடுத்திருப்பாங்க? நல்லா பாருங்க, நல்லா உத்து பாருங்க. அதுல அந்த திருட்டு மொழியெல்லாம் பாருங்க. ஆக்சுவலி அவங்களும் 3 தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் 3 தான் எடுத்திருப்பாங்க, நீங்களும் 3 தான் எடுத்திருப்பீங்க. நாங்க மறுபடியும் வைக்காம அப்படி டையா இருந்துச்சுன்னா சோபாவை வெளில வச்சிடறோம், பிரிச்சு நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. என்னம்மா இங்க அழுகின தக்காளி யாருக்கு? தக்காளி சொல்லாத உங்களுக்கு. நம்ம பெசன்ட் நகர் ஃபேமிலி 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நம்ம சிங்கப்பூர் ஃபேமிலி 5 பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்ட் வின் பண்றாங்க. தீரனே இங்க நிக்க கூட முடியல, ஸ்பெல் தாங்க முடியல. அவர் எப்பவுமே மசாஜ்னு கேட்டுன்னு இருப்பார்ல, இறங்க சொல்லு. மசாஜ். வா தங்கச்சி. அவன் பெசன்ட் நகர் பக்கம் வந்தானா காலை ஒடிச்சு அம்ச்சிர. நீ கவலைப்படாத. சூப்பர்ண்ணா, ஓகேண்ணா. இங்க பாரு. நானும் 2 கேம்ல வின் பண்ணிருக்கேன், நீயே 2 கேம்ல வின் பண்ணிருக்கோம். இந்த கேம்ல வேற ஈக்குவல். 2 பேரும் அவனா அதுல இருந்து தள்ளி விடுறதே, நம்மளே ஊந்துருவோம். ரெண்டு பேரும் மைக் வாங்கிக்க. ரொம்ப சந்தோஷங்க, ஜாலியா குளிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த பனிஷ்மென்ட் கொடுக்கிறதுக்கான காரணம் என்னக்கா? டிவில ஒரு படம் போட்டா அந்த படத்தை நான் ஸ்டாப்பா பார்க்க மாட்டார். சேனல் மாத்திட்டே இருப்பாரா? சேனல்ல மாத்த மாட்டாரு, அதை ஸ்டில் அடிச்சுட்டு போனை நோண்டிட்டு இருப்பாரு. திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுவாரு. அந்த போன்ல ஒண்ணுமே இல்லைனாலும் நோண்டிட்டே இருப்பாரு. ஏடா படத்தை போட சொல்றன்ற மாதிரி வெறுப்பாயிடும். அதிர்ச்சி அந்த பையனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்க. தம்பி டேய் பிறந்தநாள் தம்பி. ஏய் இங்க பாரு. வாங்கடா தள்ளுவோம். அப்படியே அவரை பிடிச்சி தள்ள உள்ள. ஒரு சின்ன தொட்டில பெசன்ட் நகர் இருக்குது. என்ன இப்படி நாறுது? பேச்சாரா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. யார் பத்த முடியும்? நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. அவங்க 2 பேரையும் கூட்டு வா அதிர்ச்சி. ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஷோல நிகழ்ச்சியிலனே சொல்லு. ஜெயிச்சவர் இந்த நிலைமையில வர்றத பாக்க. அந்த மியூசிக்கை போட்டோன்னே அதுல ஒரு தீம் மியூசிக்ல 2 பேரும் நடந்து போவானுங்களா, தக்கு சிக்கு அப்படி நடந்துட்டா. வலிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே அப்படிதான் போறாரு. இப்போ 2 டீமுக்குமே நாங்க சிறப்பான ஒரு பரிசு வச்சிருக்கோம். ரீபாஸ் மேட்ரஸஸ் வழங்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் மெமரி ஃபார் மியூசிக் பில்லோ 2 டீமுக்குமே. நான் தரேன்னு சொன்னா இந்த பொண்ணு நான் தான் தரேன் அடம்பிடிக்க பாத்தியாக்கா? இன்னொரு பர்சன் சொல்றேன். பொண்ணு பேர் என்ன தெரியுமா? மீனா. அவரு வால்பேப்பர்ல வச்ச மீனா யாரு? இந்த மீனா. அந்த மீனான்னு இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. ஆக்சுவலி அந்த இந்த மீனாவை தான் நினைச்சு எழுதிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு நல்லது சொல்றேன். என் வாழ்க்கை பாழானது பத்தாதா? தப்பிச்சுக்கோ. உனக்கு ஐடியா கொடுக்குறேன். பாழா போவேனா போய்க்கோமா. இங்க பாரு, நீ கவலைப்படாத, வாழ்ந்து பாரு, உனக்கு தெரியும். எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்கறது தான் உன் வேலையா? நீ வாழு. அவளை நான் சொல்லி அம்மா நீ தனியா வாழ்ந்து பாருங்க. மாமா மனசுல ஐயோ சும்மா ப்ரோக்ராமுக்கு சும்மா தான் வந்தோம். இது ஏதோ எப்படி இருக்கும்னு தெரியல. நான் கூட ப்ரோக்ராம் கூட பார்க்கல, இவங்க தான் ஏதோ பார்த்தாங்க. ரொம்ப ஜாலியா, அதுவும் தீபன் எஸ்பெஷலி தீபனோட காம்பினேஷன் அந்த பொண்ணு சூப்பரா பண்ணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செமையா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. அந்த பொண்ணு சூப்பரா பண்ணாங்கன்னா அது ஆக்டிங் நினைக்காதீங்க, அது அவங்க கேரக்டர். அவங்க ரெகுலரா பண்றதுதான். அதை எப்படி கொண்டாடுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பிறந்தநாள இவ்வளோ நொந்து நூலாகி கொண்டாடுவேன் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி பல பேரை மகிழ்விக்கிற ஒரு தருணம் இந்த பிறந்த நாள்ல எனக்கு கிடைச்சதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர். அதுவும் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சோ வாமா மீனா. மீனாமா உன்னை காப்பாத்த முடியாது. தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday Singapore.
பல செலிபிரிட்டி உங்களோட பர்த்டேவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ண போறோம்ன்றத தொடர்ந்து பார்க்கலாம். இது உதயகிருஷ்ணா செல்லை வழங்கும் மாமா மனசிலாயோ, சேர்ந்து வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், 3 போஸ்ட் மேட்ரஸஸ், உடன் வழங்குவோர் ட்ரிபிள் நைன் பிரஸ்டீஜியஸ் லுங்கிகள், கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டார்லிங் குழுமம் மிளகாய் தூள் மற்றும் பெருங்காயம், பிஸ்டா இன்னர் லெகின்ஸ் அண்ட் நைட்டீஸ். ஹாப்பி